ஸ்டார் வார்ஸ் டேல்ஸ் ஆஃப் த ஜெடை. உண்மையாலுமே ஒரு 6 ஷார்ட்ஸ் தான். நான் ஷார்ட்ஸ்னு கிட்டத்தட்ட நம்ம ஐஎம் குரூட் மாதிரி வந்துட்டு 5 நிமிஷமா இருக்குன்னு சொல்லி நினைச்சேன். பட் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு இருக்குது. பட் 6 எபிசோட் இருக்குங்க. அதாவது 6 ஷார்ட்ஸுமே வந்துட்டு வேற லெவலில் இருந்துச்சு. அண்ட் கவுண்ட்டுக்கோட அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, அது சத்தியமாக எனக்கு அசோகாவை விட கவுண்ட்டுக்கு தாங்க ரொம்ப பிடிச்சது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக மறக்காம செக் பண்ணி போகிறேங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக கவுண்ட்டுக்கோட அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக காட்டியிருப்பாங்க. அண்ட் அதையும் தாண்டி இது வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, இது மூவி கூட கனெக்ட் ஆகுங்க. மூவி ஆகட்டும் சீரிஸ் ஆகட்டும் அது கூட கனெக்ட் ஆகும். அந்த டைம்லைன் வந்துட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துட்டு எடுத்திருக்காங்க. நான் எஸ்பெஷலி நான் எதை சொல்கிறேன்னா, கவுண்ட்டுக்கோட அந்த டைம்லைன் பிளேஸ் ஆன விதம். அது ஒரு 3 ஷார்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எபிசோடு மட்டும்தான் அசோகா டானோ, அதுக்கப்புறம் செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து கவுண்ட்டுக்கு கொடுத்துட்டு எகைன் லாஸ்ட் 5 and 6 வந்து அசோகா கொடுத்துருக்காங்க. பட் கண்டிப்பாக இந்த 6 எபிசோட் நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அசோகாவை விட உங்களுக்கு எது வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா கண்டிப்பாக கவுண்ட்டுக்கு தான். ஏன்னா அசோகாவை நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டோம் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களோட யங்கேஜ்லேருந்து நம்ம பார்த்துருக்கோம். அந்த யங்குக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ட்ரைனிங் வந்துட்டு எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்துட்டு இப்போ அசோகாவோட அந்த 3 எபிசோட இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் லைஃப் அண்ட் டெத். ஸோ இது வந்து முழுக்க அசோகாவோட பிறப்பு ஒரு பேக் ஸ்டோரி சொல்கிற விதமாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இது ரெண்டுமே, அதாவது அசோகா டானோ ஆகட்டும் கவுண்ட்டுக்கு ஆகட்டும், ரெண்டுமே பேக் ஸ்டோரி தான். பட் ஆனால் அங்கங்கே சிதறப்பட்ட டைம் லைனில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சீன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் அசோகாவோட பிறப்பு வந்துட்டு அவங்க அம்மா பாவ்தி அப்படிங்கிற ஒருத்தங்க தான் அவங்க அம்மா. அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த ஊரே வந்துட்டு கொண்டாடுது. அதுக்கப்புறம் ஒரு வருஷங்கள்லேயே வந்துட்டு அந்த குழந்தை நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு குழந்தையை கூட்டிட்டு இந்த மாதிரி வேட்டைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படியே அவங்க போகும்போது எல்லாருமே வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுறது மட்டும் இல்லாமல் கந்திகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா, இருக்கிறதுலே மூத்த குடிமக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க வந்துட்டு 2 பேருக்குமே ஒரு பொட்டு வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுடுறாங்க. ஸோ அப்படியே அவங்க போகும்போது அசோகாக்கு சில விஷயங்கள் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எப்பவுமே வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். அதில் வந்துட்டு முக்கியமானது அந்த லைஃப் அண்ட் டெத் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைபக் அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட ஆடு மாதிரி தான் இருக்குது. அதை வந்துட்டு அவங்க வேட்டையாடிடுறாங்க தான். வேட்டையாடும் போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட இன்னுமே மூச்சு இருக்குது. அதை மொத்தமாக கொள்ளன்னு சொல்லி போகும்போது அசோகா வந்து அழுகிறாங்க. பட் ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கணும். உயிரோடு இருக்கிற நாம என்னைக்காவது ஒரு நாள் மரணத்தை சந்திப்போம். அந்த மரணத்தை எப்போ சந்திச்சாலும் அதை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட உயிரை எடுக்கிறாங்க. அப்படி அவங்க உயிரை எடுத்ததுக்கப்புறம் அந்த குழந்தை வந்துட்டு ஓகே சொல்லி சிரிச்சு உட்காந்து இருக்கும்போது பாத்திக்கு பின்னாடி வந்துட்டு ஏதோ ஒன்று வர மாதிரி இருக்குது. அது வேற எதுவும் கிடையாதுங்க. நம்ம ட்ரெய்லரில் பார்த்தா அந்த ஒரு சேபர் டூத் இருக்கிற அந்த புலி மாதிரி இருக்கும் இல்லையா, ஐசிஎஸ் கூட பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி. ஆனால் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. பட் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் இந்த சீனை பார்க்கும்போது அப்படியே வந்துட்டு உலகத்தில் தாயை விட பெரிய சக்தி எதுவும் இல்லடா அப்படிங்கிற அந்த டைலாக் தான் ஞாபகம் எனக்கு. ஏன்னா அந்த புலி வந்துட்டு அவங்க முன்னாடி வந்து அப்படி கத்தும்போது குழந்தையை காப்பாற்றுறதுக்காக அவங்க அம்மா வந்து தைரியத்தை விட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு திரும்ப கத்துவாங்க பாருங்க. அந்த சீன் நான் உண்மையிலுமே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீன் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி பண்ணி அந்த கன் எடுத்து முடிஞ்ச வரைக்கும் அந்த புலியை வந்துட்டு கொல்லான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ ஊர் மக்களுக்கெல்லாம் வந்துட்டு என்னடா கன் ஷூட் அதிகமாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கன் எடுத்துட்டு வந்துடுறாங்க தான். பட் இருந்தாலும் எல்லாரும் நிறைய பேர் கூடவும் என்ன ஆகுதுன்னா அந்த புலி வந்துட்டு நம்ம அசோகாவை தூக்கிட்டு போயிருதுங்க. ஸோ அது வந்து அசோகாவோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவர் பேர் வந்துட்டு நாக் எல் அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ அவராலையுமே காப்பாற்ற முடியல. ஊர்க்காரங்களாம் நைட்டு ஃபுல்லாக தேடுறாங்க. பட் ஆனால் அசோகாவையும் சரி அதே சமயம் அந்த கிரியேச்சரியுமே கண்டுபிடிக்க முடியல. பட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அசோகாவையும் அந்த கிரியேச்சரியை காட்டுறாங்க. அது வந்துட்டு அசோகா ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அசோகா அப்படியே சாப்பிட போலான்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக பக்கத்தில் போகும்போது அசோகா என்னமோ நினைச்சு அவங்க கண்ணில் பயமே இல்லை, சின்ன குழந்தை தான். பட் ஆனால் பயப்படலை. நேராக அதோட மூக்கில் வந்து கை வச்சுறாங்க. கை வச்சோடனே அந்த புலி வந்துட்டு அப்படியே சாஃப்ட் ஆயிருதுங்க. சாஃப்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அப்பயே தெரிஞ்சிச்சு ஓகே கண்டிப்பாக அவங்க ஜெடாயில் வந்துட்டு ஒரு ட்ரைனிங் இருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்துட்டு எவ்வளோ கோபம் வந்தாலும் அது விகாரமாக இருக்கிறதுல நம்ம அதுகிட்ட மனசுக்குள்ளே பேசி அதில் கட்டுப்படுத்தி நாம வந்துட்டு எதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அதை வந்துட்டு காம் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ட்ரைனிங்காக இருக்கும். அந்த ஒரு ட்ரைனிங்கில் நம்ம ஆனக்கின் ஜெயிச்சதே கிடையாது, எப்பவுமே தோத்துருவோம் அப்படி. ஏன்னா அவருக்கு பொறுமையே கிடையாதுங்க. பொறுமை இருந்தால் மட்டும்தான் அது வந்துட்டு சாதிக்க முடியும். ஆனக்கினுக்கு அந்த பொறுமை கிடையாது. பட் ஆனால் அசோகா சின்ன குழந்தை தானே. ஸோ அதனால கண்டிப்பாக பொறுமைங்கிறது இருக்கும். எனக்கு எந்த ஒரு குழந்தையுமே அவசரப்படாது தான். பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். அது காரணம் மற்ற குழந்தையும் தாண்டி இவங்க அசோகா வேற மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் தான். அது என்ன காரணம் வேற ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்குள்ள அந்த ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஆற்றலை பயன்படுத்தி அதை காம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஊர் மக்களால் எங்கெங்கேயோ தேடி கிடைக்காதப்போ திடீர்னு அந்த புலி வருது. புலி வரவும் அதை வந்துட்டு தாக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருக்கும்போது கந்திகா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் அந்த நிழல்ல இருந்து அது அப்படியே மொத்தமா வெளிச்சத்துக்கு வரும்போது தான் அசோகா அந்த புலி மேல உட்கார்ந்து சவாரி செஞ்சுட்டு வருவாங்க. ஸோ அந்த சமயத்தில் அந்த புலி வந்து அப்படியே சாஷ்டாங்கமா அப்படியே கொஞ்சம் தலையை குனிஞ்சு அந்த குழந்தைய எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா பாவத்தி வந்துட்டு குழந்தைய கையில தூக்குறது மட்டும் இல்லாம அந்த டொக்ரூட்டான்ஸ் தானே அந்த மொழியில அந்த புலிக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வார்த்தைகள் நன்றி சொல்றது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி சொல்லவும் அந்த புலி வந்துட்டு திரும்பி போயிருது. ஸோ அப்படி போனதுக்கு அப்புறம் இது எப்படி சாத்தியமாச்சு அப்படி மாதிரி கேட்கும்போது சாத்தியம் தான், ஏன்னா அசோகா வந்துட்டு ஒரு ஜடாய் அப்படின்னு சொல்லிட்டு கந்திகா சொல்லுவாங்க. ஸோ உண்மையாலுமேங்க இந்த ஒரு டேல்ஸ் ஆஃப் த ஜடாயோட தொடக்கம் வந்துட்டு உண்மையாலுமே எதை உணர்த்துதுன்னா ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், லைட் சேபர் லைட்னிங், இது ரெண்டை பேஸ் பண்ணி மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஃபோர்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுற விதமா இந்த எபிசோட அமைஞ்சிருக்கும்.
இருக்கும். ஸோ அது வந்து எபிசோட் 5ல தான் நம்ம அசோகாவோட அடுத்த போர்ஷன் வருது. இது வந்துட்டு அசோகாவோட ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ட்ரைனிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதோட டைட்டில் பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. ஸோ இனிஷியலாக நம்ம அசோகா வந்துட்டு சின்ன ட்ராய்ட்ஸ் வச்சு ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ட்ரைனிங் வந்துட்டு நல்லா பண்ணிருப்பா. அப்படி நம்ம ஆனிக்கின் வந்து எங்கிருந்து ஓடி வந்து ட்ரைனிங்கை பார்ப்பாரு. பட் ஆனால் அவருக்கு வந்துட்டு பெருசாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஏன்னா இதெல்லாம் குழந்தைங்களோட ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சமயத்தில் அந்த ஒரு அரீனாக்குள்ளார நம்ம ஓபிவானுமே இருப்பார். அண்ட் கூட வந்துட்டு நம்ம கேனன் ஜேரஸ் இருப்பாருங்க. அண்ட் அவங்களோட மாஸ்டரான தேபா பிலாபா 2 பேருமே இருப்பாங்க. ஸோ அவரோட ஜெடாய் நேம் வந்துட்டு கேலப் டியூம். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸ்டார் வார்ஸ் ஃபேன்ஸுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவருமே அந்த ட்ரைனிங் பார்த்துட்டு இருப்பாரு. பட் ஆனால் அவர் ரொம்ப யங்கா இருப்பாரு. நம்ம அசோகா வந்துட்டு அந்த ட்ரைனிங்ல வந்துட்டு சக்ஸஸ் ஆகிறத பார்த்து ரொம்பவே எக்ஸைட்டடா இருப்பாரு. பட் இருந்தாலும் ஆனிக்கினுக்கு இதில் சாட்டிஸ்ஃபைட் இல்லை. உண்மையான ட்ரைனிங் என்ன தெரியுமா அப்படி மாதிரி சொல்லிட்டு வா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவார். அந்த சமயத்தில் நம்ம 5 ஆஃப் ஃபர்ஸ்ட் லீஜியன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த 5 ஆஃப் ஃபர்ஸ்ட் லீஜியன் முன்னாடி தான் வந்துட்டு உங்களுக்கு ட்ரைனிங். ஸோ ட்ராய்ட்ஸ் வந்துட்டு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். பட் ஆனால் சுற்றி இருக்கிற ஆட்கள் வந்துட்டு எப்போ சுடுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவங்க கிட்ட நீ வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 5 ஆஃப் ஃபர்ஸ்ட் லீஜியன் எல்லாருமே சுற்றி நின்றுக்குவாங்க. பட் ஆனால் நார்மல் பிளாஸ்டர் வைக்காம ஸ்டன் கன் வச்சுக்குவாங்க. ஏன்னா ஸ்டன் கன் வச்சா வந்துட்டு அசோகாக்கு வந்துட்டு மயக்கம் தானே வரும். அதை தாண்டி வந்துட்டு பெருசாக அடிபடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ட்ராய்ட்ஸ் எல்லாமே சுற்றி சுடுற மாதிரி இவங்களுமே சுற்றி நின்று சுடுறாங்க. பட் ஆனால் அசோகானால அவங்களை எதிர்க்க முடியல. ஸோ நிறைய வாட்டி கீழே விழுகிறாங்க. அந்த சமயத்தில் 2 லைட் சேபர் வச்சுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்போ நல்லா பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் ஆனால் கடைசியில் நம்ம கேப்டன் ரெக்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் டக்குன்னு ஷூட் பண்ணுவோம். எகைன் அவங்க விழுந்துருவாங்க. பட் ஆனால் அவர் கடைசி அப்படி ஷூட் பண்ணும்போது டக்குன்னு பிளாக் ஆகி அந்த சீன் அப்படியே எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா க்ளோன் வார்ஸோட ஃபினாலிக்கு. எப்போனா இத்தனை நாள் நடந்த ப்ராக்டிஸ் வந்துட்டு இப்போ பலன் கொடுக்குதான்னு பார்ப்போம். அதாவது இத்தனை நாள் நடந்த ட்ரைனிங் பலன் கொடுக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ளோன் வார்ஸோட எண்டிங்க்கு முன்னாடி நம்ம ரெக்ஸ் வந்து அசோகாவை எப்படி நான் வந்து பிடிச்சிட்டேன், இவங்க ஜெடாய் கிடையாது, இவங்களை விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொத்த க்ளோன் முன்னாடியுமே வந்துட்டு கூட்டிட்டு போவார் இல்லையா. ஸோ அந்த சீனுக்கு வருது. அந்த சீனோட அப்படியே உள்ள வரும்போது அந்த சீனுக்கு அப்புறம் என்ன தெரிஞ்சிருக்கும், அசோகா தப்பிச்சிருப்பாங்க தான். ஏன்னா அது க்ளோன் வார்ஸ் எண்டிங்ல இருக்கும். ஸோ அதோட க்ளோஸ் பண்ணி அந்த ஒரு எபிசோட் 5 முடியுது. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த சீரிஸ்க்கு, இந்த ஒரு ஷார்ட்ஸுக்கு. ஸோ எல்லாமே வந்துட்டு டைம் லைன்ல பிளேஸ் ஆகிற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ ஏனோ தானே ஒரு ஷார்ட்ஸ் ரிலீஸ் பண்ண கிடையாது, டைம் லைனுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது தோணுது கடைசியா அசோகாவோட ஸ்டோரி எப்படி எண்ட் ஆகுதுன்னா, அசோகா நம்ம பேட்மேவோட இறப்புக்கு வந்திருக்காங்க. ஸோ ஒரு கூட்டத்துல இருந்து பார்க்கும்போது நம்ம பெயிலா இருக்கானா அசோகாவை மீட் பண்றது மட்டும் இல்லாம நீங்க வந்துடக்கூடாது, வந்ததே பெரிய தப்பு அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாரு. இருந்தாலும் அந்த சமயத்தில் வந்துட்டு இவங்க என்னோட ஃப்ரெண்ட், அவங்கள பார்க்கறக்கா நான் வரணும்ல அப்படிமா சொல்லிட்டு ரொம்ப சோகமாக தான் இருப்பாங்க. ஏன்னா பேட்மேயோட டெத் இல்லையா. ஸோ பேட்மே ஆனகின் அசோகாவோட பாண்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம க்ளோன் வார்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாண்டில் இருந்தவங்க இறந்துட்டாங்க. பட் ஆனால் தொடர்ந்து பக்கத்தில் கொஞ்சம் க்ளோன் ட்ரூப்பர்ஸ் வர மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். அதனால வந்துட்டு தனியாக போய் நின்று பேசிட்டு இருப்பாங்க. இங்கே பாரு அசோகா, இப்போ வந்துட்டு முன்ன மாதிரி கிடையாதான், பட் இருந்தாலும் இந்த கம்யூனிகேஷன் இதை வச்சுக்கோ, உனக்கு ஏதாவது தேவையான எனக்கு கால் பண்ணு. ஸோ சமயத்தில் க்ளோன் ட்ரூப்பர்ஸ் கொஞ்சம் பேர் வந்துடுறாங்க. அப்படி வரும்போது டக்குன்னு நம்ம அசோகா மேலே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க தான். அந்த சமயத்தில் க்ளோன்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரியே உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்கிட்ட கூப்பிடு, எப்பவுமே ரெடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு இன்டெரக்டாக சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிடுவார். கிளம்புறதுக்கப்புறம் அசோகா மறைஞ்சு வாழ்றதுக்காக போயிடுறாங்க. அந்த சமயத்தில் ஏதோ ஒரு கிராமத்துலங்க ஸோ ஆர்டினரி ப்ளூ கலர் ஃபோக்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க கூட வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்க யாருமே நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம அசோகாக்கு தெரியும். அதனால அமைதியாக இருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் ஒரு சம்பவம் ஆகுது. யாரோ ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்க அண்ணனோட சேர்ந்து ஒரு சில வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த வைக்கப்போல எல்லாத்தையுமே ஒரு மிஷின் மேலே வச்சுட்டு இருப்பாங்க. அது டக்குன்னு டேமேஜ் ஆகி உழுகிற சமயத்தில் நம்ம அசோகா ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்றுறது வந்துட்டு அந்த பொண்ணு வந்து நோட்டீஸ் பண்ணிடும். பட் அவங்க அண்ணனுமே நோட்டீஸ் பண்ணிடுவான். பட் ஆனால் அவங்க அண்ணன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு முழுக்க எம்பையர் தான் வந்துட்டு நல்லது, அவங்க தான் வந்துட்டு பீஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறவர். பட் ஆனால் மற்றவங்க எல்லாருமே அப்படி இல்லைன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த சமயத்தில் அந்த பொண்ணு காப்பாற்றப்பட்ட அந்த பொண்ணு வந்துட்டு நீ தான் என்ன காப்பாற்றுன்னு தெரியும், எங்க கூட வந்து உட்காந்து சாப்பிட அப்படி மாதிரி தான் சொல்றாங்க. அப்படி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நாளைக்கு அந்த வைக்கப்போல எல்லாத்தையுமே ஒரு இடத்துல போய் நம்ம வித்துட்டு வரலாம், நீ என் கூட வா, நீ வந்து எனக்கு பிரச்சனை இருக்காது, கரெக்ட் தானே ஜெடாய் அப்படிமா சொல்லும்போது இங்கே பாரு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம அசோகா சொல்லுவாங்க தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. பட் ஆனால் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத அவங்க அண்ணன் ஒட்டு கேட்கறது மட்டும் இல்லாம மறுநாள் வந்துட்டு அவங்க போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவங்க கிராமமே அழிச்சு கிடக்குது. 2 பேர் தான் உயிரோடு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஒரு இன்க்விசிட்டர் அவங்க அண்ணனையும் கூட இருக்கிற அவங்க அப்பாவையும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சிருக்காப்ல. பிடிச்சி வைக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஜெடாய் வரலைன்னா உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்க அப்படி பண்ணக்கூடாதே, ஜெடாயை மாட்டி விட்டதுக்கு நீங்க எனக்கு சன்மானம் தானே கொடுக்குறோம் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சன்மானம் தானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் கொள்ளலாம்னு சொல்லி போகும்போது பட் நம்ம அசோக் அந்த இடத்துல வந்து காப்பாற்றுறது மட்டும் இல்லாம ஓ நீ தான் அந்த ஜெடாயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது மட்டும் இல்லாம அந்த சமயத்தில் அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வரும். இந்த இடத்துல டீடைலிங் கூட நல்லா இருக்கு. என்னன்னு கேட்டா அசோகா அவங்களோட லைட் சேபரை அந்த க்ளோன் ட்ரூப்பர்ஸ் எல்லாத்தையுமே புதைச்சடத்திலே போட்டு வந்திருப்பாங்க. ஸோ இவங்க லைட் சேபர் இருக்காது. ஸோ ஃபோர்ஸ் மட்டுமே வந்துட்டு நம்பி அவர் வந்துட்டு லைட் சேபர் வச்சு சண்டை போடும்போது அதை வந்துட்டு பிடிச்சி அதை கையில வாங்கி இவரை போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு தள்ளுறது மட்டும் இல்லாம இப்போ அவங்க கையில ரெட் லைட் சேபர் இருக்கு. ஸோ இது வந்துட்டு புக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அசோகா கிட்ட லைட் சேபர் இல்லாதப்போ ஒரு இன்க்விசிட்டரை கொண்டு அந்த ரெட் லைட் சேபரை வந்துட்டு பியூரிஃபை பண்ணி ஒயிட் ஆக்கியிருப்பாங்க
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துட்டு மென்ஷன் செய்யப்பட்டிருக்கும். மேபி அதுக்கான ஒரு லீடா கூட இந்த ஒரு சம்பவம் இருக்கலாம். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம அஷோகாவை எல்லாருமே ஆஷ்லான்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா ஆஷ்லா போகன் அப்படிங்கிற ஒரு நிலவு இருக்கு. அந்த ஒரு ஆஷ்லாங்கிற நிலவில் எப்பவுமே லைட் சைட் ஆஃப் த ஃபோர்ஸ் இருக்கும், போகன் அப்படிங்கிற ஒரு நிலவில் எப்பவுமே டார்க் சைட் ஆஃப் த ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஸ்டார் வார்ஸ் லெஜெண்ட்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம். ஸோ நம்ம அஷோகா வந்துட்டு ஆஷ்லாங்கிற பேர்ல தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த 3 பேர் தான் இருக்காங்க, இவங்க வாழ்றதுக்கு எங்க வழி இருக்கு அப்படி மாதிரி கேட்கும்போது நம்ம ஆர்கானா கொடுத்த அந்த ஒரு கம்யூனிகேஷன் வச்சு ஆர்கானா வர வச்சு எகைன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே வழி அனுப்ப அந்த சமயத்தில் ஆர்கானா கேட்பாரு, முன்ன மாதிரி சூழ்நிலை பிள்ளை ரொம்பவே மோசமாயிருச்சு, நீ வரதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை யோசிச்சுக்கோ அப்படி மாதிரி சொல்லும்போது அசோகா யோசிச்சுட்டு அவங்களோட பயணத்தை மேற்கொள்ற மாதிரி காட்டி அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த அசோகாவோட கதை முழுக்க முடியுது. அண்ட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம ஆனகின் சொல்லியிருப்பாரு, நான் உன்னை எப்படி பாதுகாக்கணும்னா நீ எப்படி உன்னை பாதுகாக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுல நான் உன்னை பாதுகாக்க முடியும், ஏன்னா நான் உன்னோட மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேபி ஆர்டர் 66 அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அசோகா தப்பிச்சதுக்கான காரணம் ஆனகின் கொடுத்த அந்த ஒரு பிராக்டிஸா கூட இருக்கலாம். ஏன்னா பாருங்களேன் மொத்த க்ளோன் ட்ரூப்ஸுமே சுத்தி நின்று தான் ஒரு ட்ரைனிங் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அசோகாவோட அந்த ஒரு கடைசி மூமெண்ட்ஸ் அந்த ஒரு க்ளோன் சாகறதுக்கு முன்னாடி மொத்த க்ளோன் ட்ரூப்பர்ஸுமே இருந்து அவங்களை ஏத்து சண்டை போட்டுருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த இடத்துல அசோகாவை எல்லாத்தையுமே வந்துட்டு அட்டாக் பண்ணும்போது நம்ம ரெக்ஸ் வந்து பின்னாடி இருந்து ஷூட் பண்ணி அசோகாவை காப்பாற்றுவாரு. பட் ஆனால் ட்ரெயினிங் டைம்ல அசோகாவை ஒரு சுட்டிருப்பாரு. ஸோ இந்த ஒரு சீன் வந்துட்டு அப்படியே வந்து நம்ம அந்த க்ளோன் வார்ஸோட எண்டிங்கை ஃபோர் ஷேடோ பண்ற மாதிரி இருந்திருக்கும். உண்மையாலுமே அழகான ஒரு டச். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அந்த லைட் சேபர்லையோ லைட்டிங்ல மட்டும் கிடையாது, அதையும் தனி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத அழகா எடுத்து காட்டியிருப்பாங்க. ஸோ இதோட வந்துட்டு அசோகாவோட டைம் லைன் வந்து முடியுது, அசோகாவோட 3 ஷார்ட்ஸ் முடியுது. அதை தாண்டி இப்போ நம்ம பார்க்க போறதா கவுண்ட் டு கோட அந்த 3 ஷார்ட்ஸ் பார்க்க போறோம். 3மே ஒவ்வொரு டைம் லைன் நடக்குது. அந்த 3மே உண்மையாலுமே எனக்கு அசோகாவை விட ரொம்ப பிடிச்சது. ஆனால் 2மே ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது இல்லை தான். பட் இருந்தாலும் எனக்கு பர்சனலாக அசோகாவோட கவுண்ட் டு கோட ஸ்டோரி லைன் ரொம்பவே பிடிச்சதுங்க. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ எபிசோட் 2, 3, 4 3மே கவுண்ட் டு குக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கிட்டாங்க. ஸோ நம்ம மாஸ்டர் கவுண்ட் டு கோவும் அவரோட அப்ரண்டிஸான குவைங்கான் ஜின்னும் ஸோ எஸ் இன்னுமே நம்ம குவைங்கான் ஜின் அவரோட அப்ரண்டிஸாக தான் இருக்கா. அப்படி ஸோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்துட்டு இவர் குவைங்கான் ஜின் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல தான் வந்துட்டு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த 3 ஷார்ட்ஸுமே ஒரு பில்டிங் பிளாக்ஸ் மாதிரிங்க. பால்படைன் கூட இவர் சேர்றதுக்கான ஒரு பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா சம்பவங்கள் எல்லாமே உண்மையிலுமே கவுண்ட் டு கோ பண்ணது சரிதான்டா அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ கவுண்ட் டுக்கும் குவைங்கானும் எதுக்காக வந்திருக்காங்கன்னா ஒரு கிராமத்தை வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக. எதுக்காகனா அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு இப்போ இருக்கிற செனட்டரோட மகனை வந்து கடத்திட்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு பார்க்குள்ள போறாங்க. ஒரு பார் மேபி ஒரு கேன்டீனா அப்படி கூட சொல்லிக்கலாம். பட் அதுக்குள்ள போகும்போது அந்த கிராமத்தோட வயசான ஒருத்தங்க வெனிசா மார்ஷல் அப்படிங்கிற ஒருத்தங்க கிட்ட நம்ம கவுண்ட் டு ஆகட்டும் குவைங்கான் போய் பேசுறாங்க. ஸோ நாங்கள் தான் வந்துட்டு அந்த பையனை கடத்திருக்கோம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறது மட்டும் இல்லாம எதுக்காக கடத்தினீங்கன்னு கேட்கும்போது வாங்க நான் காட்டுறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. ஸோ அங்க போய் செனட்டரோட மகன், ஸோ செனட்டரோட பேர் வந்துட்டு டெகோனெட் அப்படிங்கிற ஒருத்தர் தான், அவரோட மகனை தான் கடத்திட்டு வந்திருக்காங்க. எதுக்காகனா அவங்க அப்பா வந்துட்டு கரப்ஷன்னால வந்துட்டு இந்த கிராமத்தை கைவிட்டாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. ஸோ எகைன் வந்து இந்த கிராமத்துக்கு அவர் நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பையனை வந்து கடத்திட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பையனுக்கு வந்துட்டு ரொம்பவே அசிங்கமா தான் இருக்கு, என்னடா எங்க அப்பா வந்துட்டு இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவங்க பேசிட்டு இருக்கும் போதே டெகோனெட் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு வெளியில ஆட்களோட வரது மட்டும் இல்லாம நிறைய சோல்ஜர்ஸை கொண்டு வந்து வலுக்கட்டாயமா பையனை திரும்ப மீட் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. அப்படி டூக்கு வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்துட்டு புரிய ஆரம்பிச்சிருது. என்னன்னா டெகோனெட் வந்து முழுக்க தவறான பதில போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் கிளியரா புரியும். இந்த மாதிரி செனட்டர் சொல்றாரு என் பையனை கூப்பிட்டு அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முடியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாப்ல. இன்வெஸ்டிகேஷன் முடியலையா, நீ எனக்காக வேலை செய்யற, நான் என்ன சொல்றேன் அதான் நீ பண்ணணும் அப்படிம்பாரு. இல்ல நாங்க ரிபப்ளிக் மக்களுக்காக தான் நாங்க சர்வ் பண்றோம், உங்களுக்காக கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செனட்டருக்கு காண்டாகுது. அண்ட் கவுண்ட் டு புரிய ஆரம்பிச்சிருது நம்ம ரிபப்ளிக் கீழே இருக்கோம், ஓகே ரிபப்ளிக்காக இருக்கும் அது கூட ஓகே. பட் ஆனால் ரிபப்ளிக்கோட கண்ட்ரோல் வந்துட்டு இந்த மாதிரி சென்டர்ஸ் கிட்ட இருக்கும்போது அந்த சென்டர்ஸோட பேச்சை கேட்டு ஆர்டரை வந்துட்டு கை பொம்மைகளா நம்ம இருக்கமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு அவருக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்துட்டு டூக்கோ பையனை கொண்டு போறதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. அதனால வந்துட்டு அந்த செனட்டர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையுமே தாக்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ரெடி பண்ணவும் கவுண்ட் டு புரிஞ்சிருது, ஓகே இவங்க வந்துட்டு பீஸ் கீப்பர்ஸா இவங்க வந்துட்டு நம்மளை பார்க்கல, முழுக்க இவங்களோட சர்வன்ஸா தான் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் டு காண்டாகிறது மட்டும் இல்லாம ஸோ ஒரு பக்கம் அவங்க ஓப்பன் ஃபயர் ஆரம்பிக்கும் போது சிவிலியன்ஸ் கொஞ்சம் பேர் கன் வச்சு எதிர்த்து நிக்கிறாங்க தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் சிவிலியன்ஸ் சாக கவுண்ட் டுக்கு வந்து காண்டாயிருது. அதனால ஃபோர்ஸ் சோக் யூஸ் பண்ணி செனட்டர் கழுத்தை பிடிச்சி நசுக்கிறது மட்டும் இல்லாம அப்படியே பக்கத்துல போய் பின்னாடி இருந்து நம்ம குவைங்கான் வந்து தடுக்க பாப்போம். அப்படிதான் பட் இருந்தாலும் குவைங்கான் வந்துட்டு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி தூக்கி எறிஞ்சிருவாரு. தூக்கி எறியும் அவர் என்ன பண்றாருன்னா நேரா அங்க பையனை அடைச்சு வச்சிருக்கிற அந்த ரூம் குள்ளார போய் பையனை வந்து மீட் எடுத்துருவாரு. போ உங்க அப்பா போய் காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பிச்சுறது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல நம்ம கவுண்ட் டுக்கு அந்த செனட்டரை கொல்லலாம்னு சொல்லிட்டு போவாரு. உன்ன மாதிரி சரியில்லாத ஆட்கள்னாலதான் வந்துட்டு மக்கள் அவதிப்படுறாங்க, நீ எல்லாம் வாழ தகுதி இல்லாதவன்டா அப்படிங்கிற சொல்லிட்டு கொல்லலாம்னு சொல்லி போகும்போது அவங்க பையன் வந்துட்டு வேணாம் சொல்லி தடுக்கிறது மட்டும் இல்லாம ஏன்பா இப்படி பண்ணீங்க, இவங்க எல்லாரும் நம்ம மக்களை நம்ம தான் பாத்துக்கணும், அந்த கடமையில இருந்து நம்ம என்னைக்குமே தவறக்கூடாது எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சமயத்துல பையன் போயிட்டு நேரா மக்கள் கிட்ட மன்னிச்சிருக்கேன், இந்த தப்பு இனிமேல் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவிலியன்ஸை கொல்ல வந்த ஆட்கள் மூலமாவே இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில உதவிகளை பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம கவுண்ட்டுக்கும் குவைங்கான் பேசிட்டு இருப்பாங்க. உண்மையிலுமே நீ என்ன விட ஞானிங்கிறத நிரூபிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கவுண்ட்டுக்கு சொல்லும்போது உண்மைதான், அதுக்கு காரணமே நீங்க தான் எனக்கு கத்து கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரியுமே குவைங்கான் சொல்லிட்டு இருப்பா. அப்படி என்னதான் அப்படி சொன்னாலுமே ஸ்டில் நம்ம கவுண்ட் டுக்கு ஜெடாய்கள் கண்மூடித்தனமா ரிபப்ளிக் வந்துட்டு நம்பி
அவங்களுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோன்னு சொல்லி தோணுது. எனக்கு என்னமோ சரியா வரல அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருக்கு. ஸோ அந்த ஒரு டார்க் சைடுக்குள்ள போறதுக்கான ஒரு ஆரம்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். லாஜிக் படி பார்த்தா அந்த செனட்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஜெடாய்களை வேலைக்காரங்களா பாக்குறாங்க. பட் ஆனா அவங்க வந்துட்டு பீஸ் கீப்பர்ஸ் அப்படிங்கறத மறந்து போன மாதிரி இருக்கு. ஸோ மக்களுமே வந்துட்டு அதான் நினைக்கிறாங்க. நீங்க வந்துட்டு அவங்க சொல்ற வேலையை தான் வந்துட்டு செய்றீங்க, மக்களுக்காக எங்க செய்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவங்களுக்குமே ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ இதனால அவர் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. தொடர்ந்து வந்துட்டு அடுத்த ஒரு டைம்ல வந்துட்டு கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் டூக்கும் விண்டோவும் ஓகேங்களா. ஸோ நம்ம மேஸ் விண்டோவை காட்டுறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு சஸ்பீஷியஸா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா செனட்டர் லாரி அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்துட்டு காப்பாற்றுற ஒரு முயற்சியில ஜெடாய் மாஸ்டரான கேட்ரி வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு கவுண்ட் டூக்குக்கும் மேஸ் விண்டோக்கும் நம்புற மாதிரியே இல்லை. பட் ஆனால் மேஸ் விண்டோ நம்ம வந்துட்டு மாஸ்டர் கேட்ரியோட பாடி எடுக்கிறதுக்காக மட்டும் தான் வந்திருக்கோம், அதை தாண்டி வேற எதுவும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது, அது வந்துட்டு ஜெடாய் கவுன்சில் நம்மளுக்கு கொடுத்த ரூல்ஸ்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்ட விஷயமா இருக்கும், ஸோ அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படி மாதிரி சொல்லவும் அப்பப்போ நீ இந்த மாதிரி பேசுறது பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவா தான் இருக்கு. ஆனால் சில சமயங்களில் நீ பேசுறது மடத்தனமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கவுண்ட்டுக்கு கோச்சுக்குவாரு. பட் இருந்தாலும் அதை தொடர்ந்து நேரம் அந்த செனட்டரோட அந்த பில்டிங்கு போறது மட்டும் இல்லாம அந்த செனட்டர் பேசுறத பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகே, நாங்க வந்துட்டு கேட்ரி இறந்த இடத்த நாங்க பார்க்கணும், அங்க வந்து சொல்லுங்க அந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லாருமே அங்க போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்த மாதிரியே வந்துட்டு இல்ல, கேட்ரி வந்துட்டு சீக்கிரமே போட்டு தள்ளிட்ட மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வேற வழி இல்லாம அந்த செனட்டர் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாரு. என்னன்னா கொன்னது வந்துட்டு வேற யாரும் கிடையாது, கொன்னது வந்து இந்த காட்ஸ் தான், என்னோட காட்ஸ் தான் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடி வரும்போது அந்த காட்ஸ் வந்துட்டு அந்த செனட்டரை போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ அங்க இருக்கிற காட்ஸுக்கும் ரெண்டு ஜெடாய்களுக்குமே சண்டை வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த சண்டையில கடைசியில நம்ம கவுண்ட் டூக்கு இருக்காரு இல்லையா, அவர் ஒருத்தர் பிடிச்சிருப்பாரு அண்ட் மேஸ் விண்டோ ஒருத்தர் பிடிச்சிருப்பா. அப்படி பிடிச்சிருக்கும் போது மேஸ் விண்டோ பிடிச்சிருக்கிற ஒருத்தர் எகைன் ஷூட் பண்ண பார்க்கும்போது டக்குன்னு லைட் சேவர் வச்சு அவர் ஒரு ஷீல்டு மாதிரி தான் பயன்படுத்துவார். பட் ஆனால் அந்த ஒரு பிளாஸ்டர் எகைன் அந்த ஒரு கார்டு மேல பட்டு அவர் செத்துருவாரு. அதனால கடைசியா மிஞ்சி இருக்கிற அந்த ஒரு கார்டு வந்து சொல்லிடுவாப்ல, இந்த மாதிரி நாங்க தான் கொன்னோம், எங்களோட தேவைக்காக தான் ரிபப்ளிக் வேலை செய்யணும் அப்படிங்கறக்காக செனட்டரை வச்சு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த மாதிரி பண்ணோம். ஆக்சுவலி செனட்டர் தான் வந்துட்டு போட்டு தள்ளலாம்னு பார்த்தோம். பட் ஆனால் அந்த இடத்துல வேற ஒருத்தன் வருவான். பட் ஆனால் அது செட் ஆகாது. ஸோ செனட்டர் வந்து பிடிச்சிக்கிற மாதிரி பிடிச்சி வச்சுட்டு ஜெடாய் மாஸ்டர் வந்துட்டு அவங்க முன்னாடியே கொண்டோம்னா எங்களை பார்த்து அவன் பயப்படுவான். அதுக்கப்புறம் மக்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவான். ஏன்னா எப்ப பாரு அந்த காரசாண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல போயிட்டு மிதப்பமா உட்காந்துட்டு இருக்கான். ஸோ மக்கள் வந்துட்டு அவன் கண்டுக்கிறதே இல்லை, இதனால எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு அந்த ஒரு கார்டு சொல்லுவா. அப்படி மக்கள் மத்தியில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த செனட்டர்ஸ் கீழே செனட்டர் சொல்றதுக்காக வேலை செய்யற ஜெடாய்கள் மேல மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. ஸோ இதனால தான் ஜெடாய்களுக்கு மக்களோட சப்போர்ட் போனதுக்கான ஒரு காரணமே, அதுக்கு ரீசனே இந்த மேல இருக்கிற செனட்டர்ஸ் தான். இந்த ஜெடாய்களை வேலைக்காரனா வச்சு செனட்டர்ஸ் அவங்க வேலையை பார்த்துக்கிறாங்க. சாத்தர் வந்து மாஸ்டர் கேட்ரியோட பாடி எடுக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ப்ராப்பரான பரியல் வந்துட்டு ஜெடாய் டெம்பிள்ல கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் மேஸ் விண்டுக்கு நம்ம ஜெடாய் கவுன்சில் என்ன பண்றாங்கன்னா ஜெடாய் கவுன்சில்ல ஒரு இடத்த வந்துட்டு கொடுத்துறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெடாய் மாஸ்டருக்கு வந்துட்டு அதான் நம்ம மேஸ் விண்டுக்கு வந்து ஜெடாய் கவுன்சில் ஒரு சீட் கிடையாது. பட் ஆனா இப்ப கேட்ரி இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு சீட் இவருக்கு கொடுத்துட்டாங்க. பட் ஆனா டூக்கு வந்து இது கிடைக்கல. பட் ஆனா டூக்கு தான் வந்துட்டு கேட்ரியோட மரணத்துல என்ன இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க ஆர்வம் காட்டினதோ அதே சமயம் மரணத்தில் இருக்கிற அந்த ஒரு மர்மத்தையுமே வந்துட்டு வெளிக்கொண்டு வச்சதுக்கான காரணமே நம்ம கவுண்ட் டூக்கு தான். பட் ஆனா அப்படி பண்ணவருக்கு வந்து கிடைக்கல. பட் ஆனா மேஸ் விண்டுக்கு வந்து கிடைச்சிருச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி மேஸ் விண்டுக்கு கேட்கும்போது ஆக்சுவலி நான் வாதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி சீட் கொடுக்க போறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஏன்னா உனக்கும் எனக்கும் ஒட்டுக்காத இந்த மிஷன் அசைன் பண்ணாங்க. அசைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஒன்று பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. மேபி அது கொடுத்ததுக்கான ரீசன் நான் வந்துட்டு அவங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணனால தான். நீ வந்துட்டு அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. ஆனா நியாயம் தானே கிடைச்சது. என்ன தேவையோ அதை கண்டுபிடிச்சோம்ல. அப்படி கண்டுபிடிச்சாலும் வந்துட்டு இந்த ஒரு பதவி கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் கேப்பா. அப்படிதான். பட் இருந்தாலும் சமயத்தில் உனக்காக நான் பேசுறேன்னு சொல்லும்போது உண்மையாலுமே உங்களை நினைச்சு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாரு. பட் ஆனால் அந்த சமயத்தில் கவுண்ட் டூக்கு கேண்ட் ஆகுதுங்க. ஏன்னா ஆகணுமே. ஏன்னா வந்துட்டு ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது கரெக்ட் தான், தப்பு கிடையாது. பட் ஆனால் நியாயத்தை கண்டுபிடிக்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிக்காம இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கவுண்ட் டூக்கு தோணுது. பட் இருந்தாலும் அதை வந்துட்டு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஆல்ரெடி ரிபப்ளிக் வந்துட்டு ரொம்பவே தவறான பாதையில தான் போயிட்டு இருக்கு, உள்ளுக்குள்ள நிறைய கரப்ஷன் இருக்கு, நம்ம இருக்க வேண்டிய இடம் இதுதானா, நம்ம இருக்க கூடாதோ அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள வர ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து கடைசி எபிசோட், அதாவது நம்ம கவுண்ட் டூக்கோட கடைசி எபிசோட், அதாவது எபிசோட் 4 தி சித் லார்ட். ஸோ இந்த எபிசோட் நீங்க பார்க்கும்போது நிறைய நோஸ்டாலஜிக் மூமெண்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா உங்களுக்கு ப்ரீக்வல் ட்ரையாலஜி ஞாபகம் வரும். கவுண்ட் டூக்கு நேரம் அந்த ஆக்டிவ் ரூம்குள்ள போறது மட்டும் இல்லாம சிஃபோதயாஸ் அப்படிங்கிற ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி அங்க இருக்கிற கமினோயனோட, அதாவது கமினோ கிரகத்தோட அந்த ஒரு ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அழிக்கிறாரு. ஸோ இதை கூட நீங்க வந்துட்டு பார்த்திருப்பீங்க. அட்டாக் ஆஃப் த க்ளோன்ஸ் படத்தப்போ நம்ம ஓபியான் வந்து இந்த மாதிரி கமினோவை பத்தி தேடும்போது அப்படி ஒரு இடமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இடமே இல்லையா, இடமே இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த இடத்த பத்தின டீட்டெயில் யாரோ அழிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஜெடாய்க்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தங்க தான் இது பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த சீனை வந்துட்டு ஃபோர் ஷேடிங் பண்ற மாதிரி தான் இந்த இடமே இருக்கு. ஸோ கவுண்ட் டூக்கு தான் சிஃபோதயாஸ் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி அழிச்சிருக்காரு. அதை நம்ம கிட்ட விஷுவலா காட்டும் போது உண்மையாலுமே நல்ல டச்சா இருந்துச்சு. ஏன்னா அங்கதானே க்ளோன் ஆர்மியே இருக்கு. ஸோ இந்த ஆக்யூஸ்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருப்பாரு. ஸோ அந்த ஒரு அப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். இது எந்த டைம்ல நடக்குதுன்னா ஃபேண்டம் மெனஸ் நடக்கும் போது தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கவுண்ட் டூக்கோட ஃபார்மர் அப்ரெண்டிஸான குவைங்கான்ஜின் சித்லாட் ஒருத்தர் வந்துட்டு எதிர்கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாசிபிள் அந்த ஃபேண்டம் மெனஸ்ல ஆனகினை கூட்டிட்டு வரும்போது நடந்த அந்த ஒரு ஃபைட் தான் டார்த் மால் கூட. ஸோ ஒரு நல்ல டச்சா இருந்துச்சு இந்த சீன் பார்க்கும்போது. அதை
தொடர்ந்து கொயிங்கான்ஜின் வந்துட்டு நேரடியாக அகைன் பார்க்கும்போது அந்த யாடிலும் இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு இந்த மாதிரி கேட்பாரு, இந்த மாதிரி சித் கூட சண்டை போட்டேன்னு கேட்கும்போது எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது, ஏன்னா அவன் ஜெடாய் வழிமுறைகளில் தான் சண்டை போட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாமல் ஆனால் இதுதான் வந்துட்டு நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, அது சித்தா இருக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே பாருன்னு சொல்லிட்டு அமுச்சுட்டதுக்கு அப்புறம் டக்குன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு கட் பண்ணி ஏதோ ஒரு மரத்துக்கிட்ட நம்ம கவுண்ட் டூக்கு சோகமா நின்று இருக்காரு. அப்போ வந்துட்டு நம்ம ஏடல், அதான் நம்ம யோடா ஸ்பீஷிஸ் சேர்ந்த ஒரு லேடி ஏடல், அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நீ வந்து பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சின்ன பையனா இருக்கும்போது கொயிங்கான்ஜினை நான் இங்க கூட்டிட்டு வருவேன், இரும்பும் கல்லுமா இருக்கிற இந்த உலகத்துல இந்த மரத்தை பார்க்கும்போது அவனுக்கு எப்பவுமே ஆச்சரியமா இருக்கும், அவன் சந்தோஷப்படுவான், பட் ஆனா அவன் இப்ப இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கரெக்டா நமக்கு தெரிஞ்சிருச்சு டார்த் மால் நம்ம கொயிங்கான்ஜினை கொன்னதுக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான இறுதி சடங்குல சொன்னாலும் நான் பாக்கறதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. ஸோ இது காரணம் முழுக்க முழுக்க கில்ட்டு மட்டும்தான். அது எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு தெரிய வரும். ஏன்னா அங்கிருந்து கிளம்பின அவர் நேராக போயிட்டு நம்ம சித் லார்டான நம்ம டார்த் சீரியஸாக பார்க்கறக்காக போகிறோம் அப்படி. பட் ஆனால் நம்ம ஏடல் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க தான். ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்ம கவுண்ட்டுக்கு பேசுறத ஒட்டு கேட்டுருப்பாங்க. கவுண்ட்டுக்கும் கொஞ்சம் காண்டாயிருவாரு, எதுக்காக டார்த் மால் வந்துட்டு கொயிங்கான்ஜினை கொல்ல விட்டீங்க, கொயிங்கான்ஜின் இருந்திருந்தானா முழுக்க முழுக்க நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அலைஸா இருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உனக்கு வேணா இருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்படி இப்படி பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஏடல் வரது மட்டும் இல்லாமல் இங்க பாரு நீ பண்ண தப்பு எல்லாத்தையுமே விட்டுரு, தயவு செஞ்சு என் கூட நின்று எது அவங்க கூட சேர்ந்து சண்டை போடலாவா அப்படிங்கிற சொல்லும்போது அவனைய மேனிபுலேட் பண்றா, கண்டிப்பா இந்த சண்டையில வந்துட்டு நீங்க ஜெயிச்சாலும் உனக்கு வந்து பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பால்படைன் அகைன் மேனிபுலேட் பண்ணவும் அங்க வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கும், அதாவது நம்ம கவுண்ட் டூக்கும் ஏடலுக்கும் சண்டை வருது. இது வந்துட்டு கிட்டத்தட்ட அட்டாக் ஆஃப் க்ளோன்ஸ்ல நம்ம கவுண்ட் டூக்கும் யோடாவும் சண்டை போடுறத ஒரு ஃபோர்ஷேடிங் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சிமிலரான சீன் மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் சண்டையோட முடிவில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேங்கருங்க, ஓகேங்களா, அந்த ஹேங்கர் டோர் மூடுற மாதிரி இருக்கும். அதுல வச்சு நம்ம ஏடல் வந்துட்டு அவர் நசுக்கிடுவாரு தான். பட் நசுக்குனாலும் கொஞ்ச நேரத்திலே வந்து ஏடல் அவங்க ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அந்த ஹேங்கர் டோரை ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த சீன்ல அந்த ஃபோர்ஸ் பிஜிஎம் கேட்கும் பாருங்க, இருந்துட்டேங்க சான்ஸே இல்லை, செம்ம சீனு. பட் இருந்தாலும் அவங்க ரொம்பவே டயர்ட் ஆயிருவாங்க. அப்படியே அந்த வெளியில வந்து விழுகும் போது ஒரு நிராயுத பாணியா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவளை கொன்று அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பால்படைன் சொல்லுவா, அப்படி நீ லாயலா இருக்க அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும்னா அவளை கொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கிட்டத்தட்ட இந்த ஒரு சீன் ரிவெஞ்ச் ஆஃப் தி சித்ல நம்ம கவுண்ட் டூக்கு சாகிறத ஃபோர்ஸ் ரைடிங் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நிராயுத பாணியா இருக்கிற நம்ம ஏடல லைட் சேவர் வச்சு கழுத்தறுத்து கொள்றாரு. அதே மாதிரி தான் நம்ம கவுண்ட் டூக்கும் ஆனக்கின் மூலமா நிராயுத பாணியா இருக்கும்போது கழுத்தறுக்கப்பட்டு சாகடிக்கப்படுவாரு. அப்பவுமே ரெண்டு பேர் கூடயுமே பக்கத்துல பால்படைன் இருப்பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஏடல் சாகும்போது கொஞ்சம் எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு தருணம் தான் நம்ம கவுண்ட் டூக்கோ டார்த் டைரானிஸா மாறின அந்த ஒரு தருணம். ஸோ ஒரு பக்கம் ப்ளூ லைட் சேவரா இருந்த ஒரு லைட் சேவர் ரெட்டா மாற போற தருணத்தோட இது முடிய, இன்னொரு பக்கம் அசோகா வந்துட்டு ஜெடாயா இருந்து ஜெடாயிலிருந்து வெளியில வந்து எகேன் ஒரு சித் இன்குவிசிட்டரை வந்துட்டு கொன்னு அந்த ஒரு ரெட் லைட் சேவர் வந்துட்டு பியூர் ஆக்கி அதை நம்ம கிட்ட காட்டல. பட் ஆனால் லாஜிக் படி அதுதான் நடக்கும். ஒயிட்டா மாத்துறாங்க. ஸோ இங்க பக்கம் ரெட்டா மாறுறாரு. ஸோ ரெண்டுத்தையுமே அழகா காமிச்சு இந்த ஒரு ஷார்ட்ஸ் வந்துட்டு டோட்டலா முடியுது. கண்டிப்பா உங்களுக்கு கவுண்ட் டூக்கோட கேரக்டர் டெவலப்மெண்ட் ரொம்பவே பிடிக்கும். ஸோ மறக்காம டிஸ்னி பிளஸ்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸ் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சஜஷன் ஏதாவது சஜஷன் சொல்லுங்க. மேலும் ஒரு புதிய வீடியோல பார்க்கும் முறை உங்களோட வந்துட்டு பிறகு உங்கள் ஸ்கிரிப்டட் தமிழ் ஷார்ட்ஸ் அண்ட் எஸ்எஸ். அதை ரொம்ப முக்கியமான என்னன்னா பேராற்றல் உங்களுக்கு துணையா இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.